தான் போய் பாருன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஓகே. ஒரு நிமிஷம். எங்க அப்பா இருந்தா நான் இப்படி ஒண்ணும் உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். உங்க அப்பாவை நீ நேர்ல பாத்திருக்க. கருப்பா செவப்பா குள்ளமா எப்படி இருப்பாருன்னு உனக்கு தெரியும். நீ கேட்ட உடனே அவர் உன்னை சினிமா கூட்டு போயிடுவார் இல்ல? ரத்தமும் சதையுமா என் கூட வாழ்ந்த மனுஷன். அவர் செத்தப்ப கூட நான் இவ்வளவு கவலைப்பட்டதில்லை. எங்க நான் உங்களை தப்பா வளர்த்துட்டணும்னு எனக்கு பயமா இருக்குடி. ஒரு சாதாரண பிக்னிக்கு போய் உங்க அப்பா பேரை சொல்லி சிம்பதி தேடுறியா நீ? இத்தனை வருஷத்துல இதைத்தான் நான் உங்களுக்கு கத்து கொடுத்திருக்கேனா? நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேக்குறேன். சிம்பத்திய தேடுறத மட்டும் என்னால டாலரேட் பண்ண முடியாது. நான் புருஷன் இல்லாம என் பொண்ணுங்களை வளர்த்திருக்கேன். ஆனா அப்பா இல்லங்கிற குறை மட்டும் இல்லாம தான் வளர்த்திருக்கேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி வார்த்தை இந்த வீட்ல நான் கேட்க கூடாது. மா நில்லுமா, சொன்ன கேளுமா. ஹே, எதுக்குடி இப்ப இப்படி பேசுன? அதான் சாரி சொல்லலாம் தானே கூப்பிட்டேன். அவங்க ஏன் அப்படி கோச்சிட்டு போறாங்க? ஏ லூசு, உனக்கு இப்போ பிக்னிக் போகணும் அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு அப்பாவை பத்தி பேசுற? வாங்க. வணக்கம் சார். வாங்க. வாங்க. சார் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. வணக்கங்க ஐயா. வாங்க போய் உட்காருங்க. இருக்கட்டுங்க ஐயா. மினிஸ்டர் விஷயத்த சொன்னாரா? அண்ணன் எல்லாத்தையும் சொன்னாருங்க ஐயா. இப்ப போய் இதெல்லாம் வேணாங்க ஐயா. நீங்க முதல்ல பூஜையை முடிங்க ஐயா. பரவாயில்ல, என்ன பிளான் பண்ணிருக்க சொல்லு. சாமி கும்பிடும் போது எதுக்கு இந்த கெட்ட விஷயத்தெல்லாம்? இது நமக்கு நல்ல விஷயம் தானே. அது இல்லைங்க ஐயா. ஆண்டவா காப்பாத்துறா சாமி. எந்த மனுஷனோ இன்னொருத்தருக்கு கெட்டது நினைக்கிறப்ப சாத்தானே அவனை கெடுத்துடுன்னு யோசிக்கிறது இல்ல. கடவுளே அவன் நாசமா போனதான் சொல்றான். வா, கடவுள் நமக்கு என்னைக்கும் துணை இருப்பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. உட்காரு. உட்காரு. அண்ணன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த மேட்டரை காதும் வச்ச மாதிரி முடிச்சிடுறேன். எக்காரணத்து கொண்டும் ஏன் பேர் இதுல வந்துடக்கூடாது, சரியா? வராதுங்க ஐயா. வராம பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான். உங்ககிட்ட ஒரு ஆள் தான் இருக்கான். என்கிட்ட 100 பேர் இருக்காங்க. இருந்தும் இந்த நேரத்துல இதை நான் பண்ணா நான் தான் தெரிஞ்சிருங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப யோசிக்கிறேன். அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஆள்னு சொன்னது அடியாள இல்ல, பின்ன அங்க இருக்கிற ஆளு. யார சொல்ற நீ? ஆமாங்க ஐயா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற முக்கியமான ஆளை வச்சு அந்த சரத்தோட கதையை நான் முடிக்கிறேன். ஹாஸ்பிட்டல்லையா? யார சொல்ற நீ? சூரியமூர்த்தி.
பெரியவரோட மருமகனை சொல்றியா? ஆமா, அவருக்கும் நமக்கும் ஏகப்பட்ட டீலிங் இருக்கு. வேண்டாம் வேண்டாம், நீ வேற ஆளை பாரு. ஏன்னா நாளைக்கு பெரியவருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். இல்லங்கய்யா, இத காதும் காதும் வச்ச மாதிரி நான் முடிச்சு தரேங்க ஐயா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த சூரியமூர்த்தி ரொம்ப நம்பிக்கையான ஆளு. உயிரே போனாலும் இதுல நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்கிற வார்த்தை வெளியவே வராது. வெளியாளுங்களை வச்சு செஞ்சா தேவையில்லாம என்கொயரி பிரச்சனைன்னு வரும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவன அங்க இருக்கிற ஆளுங்களை வச்சே போட்டோம்னா அது கொலை மாதிரியே தெரியாது. மேட்ரு முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு உங்க பேர் வராது. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பண்ற போன்ல சக்சஸ்ங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும். அப்ப நான் வரட்டுங்களா ஐயா? பரவாயில்லையே, மினிஸ்டருக்கு நான் அப்பப்ப கட்டுக்கட்டா பணம் கொடுத்தது வீணா போல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். ஜீவா மேடம் பார்க்கணும். அவங்க கேபின்ல தான் இருக்காங்க, போய் பாருங்க. ஹாய் மேம். ஹலோ டாக்டர். ஹாய் மதன், வாங்க. ஹாய் மேம். ப்ளீஸ் கம் இன். யா மேம். ப்ளீஸ் டேக் யூ சீட். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஒன் செகண்ட். இந்தாங்க உங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர். தேங்க் யூ. எங்க சிஇஓ டாக்டர் சூரியமூர்த்தியை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கான டியூட்டி சார்ஜ் அவர் கொடுப்பாரு. ஷூர். மேம், சூரியமூர்த்தி சார் எங்க பார்க்கணும்? எஸ், 1 மினிட். ரவீனா மேடம், இங்க வாமா. சார், டாக்டர் சூரியமூர்த்தி கேபின் கூட்டிட்டு போ. என்னம்மா பாக்குற? நீங்க எல்லாம் தப்பா பேசின டாக்டர் மதன். ஆக்சுவலி எங்க நர்ஸ் உங்களை பத்தி சொல்லி இருந்தாங்க. அதனால தான் நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்ப கொடுக்க முடியல. நானே அவர் வீடு தேடி போய் அவர்கிட்ட சாரி கேட்டு அவரை நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். சிஸ்டர் ரொம்ப குழம்பி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க விஷயத்தை ஓப்பனாவே சொல்லிடுங்க. நீங்களே சொல்லிடுங்க. அது அன்னைக்கு நான் இங்க வேலை கேட்டு வந்தப்போ யாரோ என்னை பத்தி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் அப்போ அப்படிதான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பண்ண தப்பெல்லாம் நினைச்சு பார்த்து என்ன நானே மாத்திக்கிட்டேன். வெளிப்படையா ஒரு டிவி பேட்டியில எல்லார்கிட்டையும் மனசார மன்னிப்பு கேட்டேன். நீங்க அந்த பேட்டியை பார்க்கலன்னு நினைக்கிறேன். மேடம் அந்த டிவி பேட்டியை பார்த்துட்டு தான் நான் மாறிட்டேங்கிறதே புரிஞ்சுக்கிட்டாங்க. சாரி டாக்டர், உங்களை கஷ்டப்படுத்தினதுக்காக மறுபடியும் உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ, ஆக்சுவலா இந்த விஷயம் நடந்ததுக்கு உண்மையாவே உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் இவ்வளவு நல்லவனா மாறிட்டேங்கிறத நானே தெரிஞ்சுக்கிட்டது இது மூலமா தான். தேங்க்யூ so மச். சிஸ்டர், டாக்டர் சிஇஓ கிட்ட கூட்டிட்டு ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். நான் போய் அவரை பார்க்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், இவர் டாக்டர் மதன். ஜீவா மேடம் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாங்க. ஜீவா மேடம் சொன்ன டாக்டரா? ஹலோ சார், அப்பாயின்மெண்ட் லெட்டர். பை த வே, நீங்க இன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கீங்க இல்லையா? யா.
எஸ் டாக்டர். ஆமா, உங்க அப்ளிகேஷன்ல உங்க ஜாப் கன்ஃபார்ம் ஆன நாளுக்கும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த நாளுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கே. இல்ல சார், அது ஆக்சுவலி ஒரு பெரிய கதை. என்னாச்சுன்னா அது வந்து நீங்க டாக்டர் தானே, நாவலிஸ்ட் இல்லல்ல? இல்ல சார், அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து என்னை இப்பதான் கூப்பிட்டாங்க. சரி, வேலை கிடைச்சிருச்சு, டெய்லி வருவோம், அப்படியே உட்கார்ந்து சேர் தேய்ச்சிட்டு மாசமான சம்பளம் கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம், நினைச்சப்பெல்லாம் லீவ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்க்க நினைச்சா அதுக்கு இது இடம் இல்ல. இல்ல சார், நான் சின்சியரா இருப்பேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சார். ஹலோ. ஒரு நிமிஷம். போன் பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல? சாரி. என்ன சார் ஆச்சு? ஒன்னும் இல்ல, இங்க ஒரு நான்சென்ஸ். நீங்க சொல்லுங்க. உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துட்டுமா? என்ன சார் வேலை? அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சின்சியரா உழைச்சி கொட்டி உங்களுக்கு என்ன சார் பண்ணாங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ நான் கார்ல தான் வந்துகிட்டு இருக்கேன். நீங்க வந்தீங்கன்னா அப்படியே கார்ல ஒரு ரைடு போயிட்டு பேச வேண்டிய விஷயத்த பேசலாம். 10 நிமிஷத்துல பேசி முடிச்சிருவேன். திரும்பி கொண்டு வந்து உங்களை ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுறேன். இல்ல, இப்போதான் வேலைக்கு மறுபடியும் வந்து சேர்ந்திருக்கேன், அதான். முக்கியமான வேலை தானே உங்களுக்கு கூப்பிடுறேன். இல்லைன்னா உங்களுக்கு தொல்லை பண்ணுவேனா? வாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவேன். ஓகே, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் எனக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க, நான் வெளியே வந்துடுறேன். ஓகே சார். பாய். உடனே நர்ஸை கூப்பிடுங்க. ஓகே மேடம். மேடம், கேபின்ல நர்ஸ் யாரும் இல்ல. ஓகே. டாக்டர் மதன இமிடியேட்டா 303 அனுப்புங்க. எமர்ஜென்சி. யா. எங்க போயிட்டீங்க? சாரி மேடம். பேஷண்ட பாத்துக்கிறதுக்காக தானே உங்களை வச்சிருக்கிறது. என்ன வேலை பார்த்துட்டு? என்னாச்சு மேடம்? கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. என்ன கேபினுக்கு வந்து பாருங்க. ஓகே மேடம். என்னாச்சு மதன்? ஆக்சுவலி 1 ஹவருக்கு ஒன்ஸ் அந்த பிபிக்கான இன்ஜெக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை ஏன் பண்ணல? அதை பண்ணலன்னா இவரோட உயிருக்கே ஆபத்தாயிடும். கடவுளே. பிபி ரைஸ் ஆயிடுச்சு. நர்ஸ் அந்த இன்ஜெக்ஷனை கொண்டு வாங்க. சீக்கிரம் போங்க. டாக்டர். டாக்டர், எனி எமர்ஜென்சி கால் மீ. ஓகே? ஓகே மேம்.
மேடம் ஃபைல் இந்தாங்க மேடம். ஹலோ, நான் ஜீவா பேசுறேம்மா. சொல்லுங்க மேடம். சார் இருக்காரா? பார்க்க முடியுமா? மேடம் சார் ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. மீட்டிங் முடியறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். மேடம் லைன்ல இருக்கீங்களா? சரி, ஒரு 10 மினிட்ஸ்ல நான் வரேன். அப்பாயின்மெண்ட் வாங்கி வைங்கம்மா. ஓகே மேடம். ஓகே. மேம், ரொம்ப தேங்க்ஸ். சரியான நேரத்தில் நீங்க என்ன கூப்பிட்டு சொன்னீங்க. அவர் ஆக்சுவலா ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருந்தாரு. பட் தேங்க் காட் நவ் ஹி இஸ் ஓகே. இன்ஃபேக்ட் அவர் என்னோட ரிலேட்டிவ் கூட. எனக்கு எப்படி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. அப்புறமா பேசலாமா ப்ளீஸ்? ஓகே. யா மேம். தேங்க்யூ சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சார் நீங்க சொன்ன மாதிரி நான் ஜீவாவை க்ளோஸா வாட்ச் பண்ணேன். ஆமா சார். சொல்லுங்க. ஐசியூல இருக்கிற சரத்துக்கும் ஜீவா மேடத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு சார். என்ன சொல்றீங்க? ஏற்கனவே அந்த ஆள் பேரை கேட்டாலே ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. இப்ப நேர்ல பார்த்ததும் அப்படியே ஆடி போயிட்டாங்க சார். கையில வச்சிருந்த ஃபைல கூட விட்டுட்டாங்கன்னா பாத்துக்கோங்களே. ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு எதையும் டிசைட் பண்ண முடியாது. கன்ஃபார்ம் பண்ணாம இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லுவேனா சார்? முடி வெட்டினாதான் ஃபோர்ஹெட் கொஞ்சமாவது கவர் ஆகும். ஓகே, வெட்டிக்கோ. இங்க பாருங்க, முடி வெட்டினதுக்கு அப்புறம் நல்லா இல்லனா நானா வெட்ட போறேன்? நீங்க தான் பொறுப்பு. சரி, வெட்டிக்காத. முடி கம்மியா இருந்தா தாங்க மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கம்மியா Dress வாங்கினா கூட மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. என்ன சொல்றீங்க? வெட்டிக்கோன்னு. நானே என்னை எப்ப லே ஆஃப்ல வெட்டி விட்டுருவாங்களோங்கிற பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப வந்து வெட்டிக்கட்டுமா வேணாமா? கான்சென்ட்ரேட் ஆன் தி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்.